Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த புதிய மாதத்திலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த புதிய மாதத்தில் அதிகாலை வேளையிலே உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையண்டை வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து 50வது நாள் சந்தித்து பேசி 10 கட்டளைகளை கொடுத்தார். அதன் பின்பு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. இஸ்ரவேல் சபைக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் கர்த்தருடைய வார்த்தை இன்று வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் வருவார். 2 3 பேர் ஒருமனப்பட்டு கூடி வந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் அங்கே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயோடு பேசும்போது, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்று அவள் சொன்ன வேளையில் இயேசு அவளை நோக்கி, நான் சொல்லுகிறதை நம்பு மகளே, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சமாரியா ஸ்திரீயை பார்த்து அவர் கூறுகிறார். அது இப்போதே வந்திருக்கிறது என்று கூறுகிறார். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி பயபக்தியோடு அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிட்டார். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் கடைசி நாட்களில் கர்த்தருடைய நாமம் எங்கும் கனவீனம் காணப்படுகிறது. அவருடைய நாமம் அசட்டை செய்யப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையின் சபையிலே மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்று வேதம் தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. இந்த நாட்களில் ஆண்டவரை குறித்த பயமும் பக்தியும் ஜனங்கள் நடுவில் குறைந்து கொண்டு வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தத்தை குறித்த பயம் நம்மில் காணப்படுகிறதா? ரட்சியின் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்தரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். நாம் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது என்று வேதம் கூறுகிறது. பக்தி உள்ளவர்களை, உண்மை உள்ளவர்களையும் ஜனங்களின் மத்தியில் காண்பது கடினமாக காணப்படுகிறது. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து கேட்கிறார். ஏன் நாம் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க வேண்டும்? சற்று யோசித்து பார்ப்போமா? அவர் அதிசயமானவர் தேவனுடைய பிள்ளைகள். ஆம் தேவனுடைய பிள்ளை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்க பார்க்கிறோம். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலானவர் தேவனுடைய பிள்ளைகளே. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆகவே நாம் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளும் போது, பயபக்தியோடு அவருடைய நாமத்தை உயர்த்தும் போதும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய வீடுகள், நம்முடைய ஆலயம், எந்த இடங்களில்னாலும் அவரிடத்தில் கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமையான நாமங்களை பயன்படுத்தி அதிகாரத்துடன் ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அவநம்பிக்கை அடைந்து விடாமல் உம்மேல் நோக்கமாயிருக்கவும் எப்பொழுதும் உம்மை முழுவதும் நம்புவதற்கும் உதவி செய்யும். எங்களுடைய ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்தும். எங்களை எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய மகத்துவமான நாமங்களையும் உம் வார்த்தைகளையும் ஞாபகப்படுத்தி பயன்படுத்தி வெற்றி சிறக்கும் வண்ணம் அவற்றை எங்கள் இருதயத்திற்குள் வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த
புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது நம்மை உயர்ந்த இடங்களில் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.